இன்றைக்கு நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாமா? நம்ம ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 41ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நான் இந்த வார்த்தைக்காக ஜெபித்த போது, இவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக எந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திரும்ப அவன் தலையின் மேல வைத்தார் என்று ஜெபிக்கும் போது, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துல நான் இந்த வசனத்துல ஒன்றை கண்டுபிடித்தேன். கிட்டத்தட்ட 12-13 வருடமாய் அவனுடைய வாழ்க்கையிலே கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய வாய்ப்பை ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிட்டார். இது ஒரு சாதாரணமான ஒரு வாக்கியத்தை போல நமக்கு தெரிஞ்சாலும், உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில இது மிகவும் ஆசீர்வாதமான ஒன்று. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த வாய்ப்புகள் அப்படின்றது மிக ஆசீர்வாதமானது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் இன்றைக்கு என்ன ஜெபிக்கிறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் யோசேப்பினுடைய தலையின் மேல வைத்த ஆசீர்வாதத்துல நான் நம்புறேன் 12வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்படியாக ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். ஒரு சொப்பனத்தை அவனுக்கு காண்பித்து அந்த சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுப்பதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய வாய்ப்பை கட்டளையிட்டார். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அவனுடைய வாழ்க்கையில கிடைக்கப்படாவிட்டால், நான் நம்புறேன் நிச்சயமா அவன் எகிப்திலே அவ்வளவு பெரிய ஒரு மனிதனாய் மாற்றி இருக்கவே முடியாது. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம், கர்த்தர் அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அதான் ஒரு துக்ககரமான ஒரு செய்தியை நான் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நான் கேள்விப்பட்டேன். அப்படின்னா ஒரு குடும்பத்தில் 3 பேருக்கும் திருமண வயதை அவர்கள் தாண்டினார்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் 45 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா 3 பேரும் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க. அண்ணன், 2 தங்கச்சி, ஒரு அண்ணன், 3 பேருக்குமே கல்யாணம் ஆகல. ஒவ்வொருத்தருக்கும் 45 வயசு, 44 வயசு, 43 வயசு, அது ஒரு ஒன் இயர் டிஃபரெண்ட்ல இருக்கிறாங்க. ஏன், என்னாச்சு, என்ன தடை, எதனால இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அவங்க ஒரு ஷாக்கான நியூஸ் சொன்னாங்க. அந்த 2 சகோதரிகளுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட ஒருத்தர் கூட பொண்ணு கேட்டு வரவே இல்லையா. ஒருத்தர் கூட இல்லைனால் அவருடைய சொந்தக்காரங்களோ, நண்பர்களோ, தெரிந்தவர்களோ யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பெண் இருக்கிறா, இந்த மாதிரி கல்யாணம் பண்றது அப்படின்னு, அப்படிப்பட்ட இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் அவங்க வீட்டுக்குள்ள வந்ததே இல்லையா. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. அப்போ அப்படிப்பட்ட நிறைய ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்காக நான் பாரத்தோடு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே ஒரே ஒரு வாய்ப்பை மட்டும் அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அது கூட வரல அப்படின்னா, வாய்ப்பே வரல அப்படின்றது அது மிகப்பெரிய ஆசீர்வாத குறைவு. என்ன இப்படி இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நம்முடைய வேதம் சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். சோ ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உனக்கு நிறைய வாய்ப்புகளை நான் வச்சிருக்கிறேன்ப்பா, உனக்கு நிறைய திறந்த வாசல்களை நான் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, உனக்காக நான் கட்டளை இடுகிறேன், திறந்த வாசல் உனக்கு நிறைய இருக்கு அப்படின்னு ஆண்டவர் அநேக இடங்களில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. அடைக்கப்பட்ட வாசல்களை நான் உனக்காக திறப்பேன், இதோ
உனக்கு முன்பாய் நான் கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அப்போ வேதத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய சமூகத்திலே ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கை அவர்கள் பகைத்தார்கள், அவனை வெறுத்தார்கள், என்னை விட்டு போய்விடு என்று சொல்லி அவன் மேல் பொறாமைப்பட்டார்கள், அவன் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் அவர்கள் தூர்த்து போட்டார்கள். ஆனா நான் நம்புறேன், அவனுடைய வாழ்க்கையில அவர்கள் அவன் செய்கிற ஒவ்வொன்றையும் மூடி போட கர்த்தர் அவனுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டே இருந்தாரு. ஏசேக்கு முடிஞ்சிச்சுன்னு அவனுடைய வாழ்க்கையில வாய்ப்பு வராம இல்லை, அவனுக்கு சித்ரான்னு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. சித்தனா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ரகபோத்துன்ற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. சோ இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ இல்லையோ, உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம எதற்காக ஜெபிக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல வாய்ப்புகளை எங்களுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரேன்னு நீங்க கெஞ்சணும். நீங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையில அப்படி இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கலையோ தெரியல. பாஸ்டர், என்னுடைய அண்ணனுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு, பெரிய வாய்ப்பு வந்துருச்சு, ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு வரல பாஸ்டர். என்னுடைய கூட படிச்ச அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்துருச்சு, ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு வரல பாஸ்டர் அப்படின்னு நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இந்த ஜெபத்தினுடைய முடிவில் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர், தோண்டப்பட்ட மூடப்பட்ட ஒவ்வொரு துறவுகளையும் தோண்டுகிற கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு பல வாய்ப்புகளை ஆண்டவர் கட்டளையிடுவார்னு நான் நம்புறேன். கர்த்தர் நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைய வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்கட்டும். உங்களுக்கு வேலையில ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கட்டும். இன்னும் உங்களுடைய பிசினஸ்ல ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கட்டும். உங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் உங்களுக்காக திறந்திருக்கட்டும் அப்படின்னு நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சோ நம்ம எல்லாருமே ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை எங்களுக்கு தாங்கப்பா. அத கர்த்தரை தவிர வேற யாருமே உங்களுக்காக உருவாக்கி கொள்ளவே முடியாது. ஆண்டவரை தவிர வேற யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. கர்த்தர் தான் அப்படிப்பட்ட காரியத்தை கொடுக்க முடியும். சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் அப்படியே அவர்களுக்காக குவிஞ்சு கிடக்குது. எதை டிசைட் பண்றதுக்கு தான் தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கே தவிர வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள். நான் சில நேரத்தில் நினைப்பேன், என்னுடைய குடும்பத்தினுடைய பின்னணியை பார்த்தீங்க அப்படின்னா முன்னேறதற்கு ஒரு வாய்ப்புகள் கூட இல்லை. ஒரு வாய்ப்புகள், எங்க அப்பாவை பிடிச்சி முன்னேறலாம், எங்க அம்மாவை பிடிச்சி முன்னேறலாம், எங்க சொந்தக்காரங்க யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி முன்னேறலாம் அப்படின்னு சொன்னா இல்லை இல்லை, எங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல. ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் வாய்ப்பு அப்படின்ற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. கை உயர்த்துங்க பார்க்கலாம். கை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு இந்த யோசேப்பினுடைய தலையின் மேல வச்ச ஆசீர்வாதம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த வாய்ப்பு என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு வைங்க ஆண்டவரேன்னு கேளுங்க எல்லாரும். எஸ், இந்த ஆசீர்வாதம் உங்க தலை மேல இருக்கட்டும், உங்க பிள்ளையினுடைய தலை மேல இருக்கட்டும். பாஸ்டர், என் பிள்ளைக்கு எங்க போனாலும் அடைக்கப்பட்ட வாசல், நான் எங்க போனாலும் அடைக்கப்பட்ட வாசல், எனக்கு திறந்த வாசலே இல்லை, எங்கு போனாலும் ஒரு முட்டுக்கல் வைக்கப்படுது, எங்கு போனாலும் வாய்ப்புகளே இல்லை அப்படின்றாங்க. ஆனா இன்றைக்கு இந்த ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தையை நான் நம்புறேன். எனக்கு ஒரு வாய்ப்பை கட்டளையிடணும், சத்தத்தை உயர்த்தி இயேசுவே அந்த வாய்ப்பை கட்டளையிடும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க இன்றைக்கு முழுக்க இன்னைக்கு ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே, எனக்கு எங்கு போனாலும் என்ன இருக்கணும்னா ஒரு வாய்ப்பை எனக்காக நீங்க ஏற்படுத்தணும் ஆண்டவரே. அது ஆண்டவருடைய பிள்ளைங்க மேல ஆண்டவர் வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது இல்லை அப்படின்னா உங்களால பெரிய வெற்றி அடைய முடியாது. யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்பி வருகிறான் தன்னுடைய மாமனாருடைய வீட்டுல. ஆனா மாமனாருடைய வீட்டுல அவனுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல மோசையை குறித்து வேதம் சொல்லுது, அவருடைய தாயார் அவருடைய சகோதரி நாணல் பெட்டியில வச்சு விடுறாங்க. இப்போ எல்லாருக்கும் வாய்ப்பே இல்லை.
இந்த குழந்தை எப்படி பிழைக்க போகுது, இந்த குழந்தை எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகுதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை செத்துருமோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் எகிப்தினுடைய வீட்டிலேயே ஒரு வாய்ப்பை வளர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பை, ஒரு வாசலை ஆண்டவர் அவனுக்காக திறந்துட்டாரு. அதனால்தான் அவன் லட்சக்கணக்கான பேருக்கு ஆசீர்வாதமாய் மாறினான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப தேவையான ஒரு ஆசீர்வாதம், உங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு ஆண்டவர் கட்டளையிட வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக, இந்த வாய்ப்பை குறித்து ஒரு 3 காரியங்களை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பு என்கிற இந்த ஆசீர்வாதத்தை அவன் கையாண்ட 3 விதங்களை குறித்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்திலே 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போதும், 2வது வசனம், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலேயே இருந்தான், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனாகவும் தன் வீட்டிற்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 39ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை வாசிக்கலாம். 22 வாசிக்கலாமா? சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்ட யாவையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான், அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 40ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கலாம். காலமே யோசேப்பு அவரிடத்திற்கு போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 41ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை, நீ அந்த அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். கவனிங்க, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 வசனங்களை இந்த இடத்துல வாசித்தோம். முதலாவதாக வாசித்த வசனம் என்ன அப்படின்னா, இந்த யோசேப்புக்கு முதலாவதாக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எங்க அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னா, போத்திபாருடைய வீட்டில் அந்த வாய்ப்பு கிடைக்குது. அது ஒரு மிகப்பெரிய பதவி அல்ல, பெரிய போஸ்டிங் எல்லாம் அவனுக்கு எடுத்த உடனே கிடைக்கல. ஒரு அடிமைக்கு என்ன வேலை கிடைக்குமோ அதே போல ஒரு வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்குது. அதை அவன் வாய்ப்பா தான் எடுத்துக்கிட்டான். வேதம் சொல்லுது, அந்த வாய்ப்பை தவறாம மிஸ் பண்ணாம அவன் பாதுகாத்தான். அதற்கு பிறகு நம்ம இரண்டாவதாக 39ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, சிறைச்சாலைக்குள்ளே கடந்து போகிறான். சிறைச்சாலையில அவனுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு கேட்டா, சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல அவனுக்கு தயவு கிடைக்குது. தயவு கிடைச்ச உடனேயே அந்த சிறைச்சாலையில இருக்கிற எல்லா வேலையையும் அவன் செய்ய வைக்க வேண்டிய வேலையை யோசேப்பு செய்ய வச்சான். அப்போ அவனுடைய வாழ்க்கையில சிறைச்சாலையிலே கிடைச்ச வாய்ப்பை கூட அவன் தவற விடவே இல்லை. 3வது ஒரு வசனத்தை வாசிச்சோம். 2 பேர் சொப்பனத்தை பார்த்து, இல்லைன்னா 2 பேர் காலையில எழும்பும் போது கலங்கி போயிருக்கிறாங்க. சொப்பனத்தை பார்த்து கலங்கி போயிருக்கிறாங்க. உடனே இவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த சொப்பனம் என்னன்றதற்கு அர்த்தத்தை அழகாய் சொல்லுகிறான். அந்த வாய்ப்பை வேதம் சொல்லுகிறது, அவன் பயன்படுத்தி கொண்டான். நம்பர் 4, 4வது அந்த வசனத்துல வாசிச்சோம், இவன் பார்வோனுக்கு முன்பாய் போய் நிற்கிறான். இப்போ பார்வோன் மூலமா ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. என்ன வாய்ப்பு கொடுக்கிறாருன்னா, எப்பா எனக்கு சொப்பனத்தை பார்த்த, ஆனா இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, நீ சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுப்பேன்னு சொன்ன உடனே அந்த வாய்ப்பை அப்படியே பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில பெரிய வெற்றி அடைந்ததாக வேதம் சொல்லுகிறது. இந்த யோசேப்பு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை முதலில் எப்படி அவன் கையாண்டான் அப்படின்னா, ஒரு வாய்ப்பை கூட அவன் தவற விடவே இல்லை. ஒரு வாய்ப்பை கூட. அதான் போத்திபாருடைய வீட்டில் இருக்கும் போதும் தவற விடல, சிறைச்சாலையில இருக்கும் போதும் தவற விடல. சாதாரணமான 2 பேர் கைதிகள், அவர்களுடைய வாழ்க்கையில கிடைச்ச வாய்ப்பையும் தவற விடல.
அதே போல பார்வோனுடைய அந்த வீட்டுல கிடைச்ச வாய்ப்பையும் அவன் தவற விடவே இல்லை. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பெரிய வாய்ப்பு கிடைச்சா அவ்வளவுதான் ஒட்டகன்னு நம்ம நிறைய பேர், ஐயோ ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சு அதுக்காக நிறைய ப்ரிப்பரேஷன், அதற்காக நிறைய ஆயத்தம் பண்ணி போயிட்டு இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, நம்ம எப்படியாவது செஞ்சிடணும், இதுல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் நிறைய பேர் பெரிய பெரிய வாய்ப்புகளுக்காக காத்திருந்து கொண்டே இருக்கிறாங்க. எனக்கு ஒரு நாள் 10,000 கணக்கான ஜனங்கள் இருக்கிறது மாதிரி ஒரு மேடை கிடைக்கும், ஒரு பெரிய பெரிய தொழில் எனக்கு கிடைக்கும், அப்படி வரும் இப்படி வரும் அப்படின்னு பெரிய பெரிய வாய்ப்புகளுக்காக ஆயிரக்கணக்கான பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க கூட பெரிய பெரிய வாய்ப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வராதுன்னு சொல்லல, ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல நீங்க உண்மை உள்ளவர்களா இல்லை அப்படின்னா அந்த வாய்ப்புகளை நீங்க தவற விடுவீர்களே, ஆனால் உங்களை தேடி பெரிய வாய்ப்புகள் வர முடியாது. ஆண்டவருடைய பிள்ளையே, கண்டிப்பா வர முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற தவறே அதுதான். அதான் கடந்த நாட்கள்ல ஒரு தம்பி இடத்துல என்னப்பா காலேஜ் படிச்சு முடிச்சுட்ட, எங்கேயும் வேலைக்கு போகலையா, நீ வேலையை ரெடி பண்ண வேணாமா அப்படின்னு கேட்ட உடனே அவன் ஒரு வார்த்தை சொன்னான், பாஸ்டர் நான் படிச்சது மாதிரி வேலை எனக்கு கிடைக்கல அப்படின்னா. ஒரே அடியா, நான் படிச்சது மாதிரி எனக்கு வேலை கிடைக்கல. எப்பா படிச்சது மாதிரி தான் வேலை இந்த உலகத்துல இப்ப தேடணும் அப்படின்னா இப்போதைக்கு முடியாது கண்ணா. அது கிடைக்கும், கடவுள் அதை விட மேன்மையான இடத்துல கூட உன்னை வச்சிருப்பாரு. ஆனா ஸ்டில் நீ எதுவுமே இல்லாம இருக்கிற, அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்கு கிடைக்கிற வேலையில சம்பளத்துல நீ போய் வேலை செய்ப்பா, அதுல இருந்துட்டே வேற வேலையை நீ ட்ரை பண்ணு, உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. ஆனா அவனுடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் அந்த வேலைக்கு போவேனா, அந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், அந்த வேலையில் சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க, 10,000 ரூபா தான் சம்பளம் கொடுக்குறாங்க, 8,000 ரூபா தான் சம்பளம் கொடுக்குறாங்க, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 8,000 ரூபா சம்பளம் கொடுக்குற இடத்துல நான் போவேனா, நான் படித்த படிப்புக்கெல்லாம் 30,000 ரூபா சம்பளம் வாங்கணும், 50,000 ரூபா சம்பளம் வாங்கணும். சரி, உங்களுக்கு 50,000 ரூபா சம்பளத்தை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக தான் இருக்கிறாரு. ஆனா நீங்க முதல்ல கொடுக்குற 10,000 ரூபா சம்பளத்துல நீங்க சின்சியரா இருக்கிறத காமிக்க வேண்டாம். ஆண்டவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் போது அதுல யாரெல்லாம் உண்மையா இருக்கிறாங்களோ அவர்களை வளர்த்துவது என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அதான் நான் அடிக்கடி நம்முடைய மக்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் முதலில் திருச்சபை இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல ஆரம்பிக்கும் போது சர்ச்சினுடைய பிலீவர்ஸ் அப்படின்னு சொல்றவங்க வெறும் 3 பேர் தான். ஒரு நாள் சண்டே சர்வீஸிற்கு 6 பேர் இல்லைன்னா 8 பேருக்குள்ளதான் அட்டன் பண்ணுவாங்க. 8 பேர் தான் சண்டே சர்வீஸ்ல ஆராதனைக்கு அட்டன் பண்ணுவாங்க. ஒரு 3 மாசம் 8 பேரை வச்சுதான் நான் ஆராதனை நடத்தினேன். ஆனா அந்த 8 பேருக்கு பிரசங்கம் பண்றதற்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 3 நாள் ஃபாஸ்டிங் போடுவேன். வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங், சனிக்கிழமை ஃபாஸ்டிங், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சதற்கு பிறகுதான் நான் சாப்பிடுவேன். அதான் நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய கீழே நான் மேல வீட்டில் தங்கியிருந்தேன், கீழே வீட்டில் ஒரு ஃபேமிலி, கிறிஸ்தவ ஃபேமிலி தங்கியிருந்தாங்க. அவங்க என்கிட்ட நான் பேச்சுலரா இருக்கிறேன், சரி இவர் சமைச்சா எப்படி சமைப்பார் அப்படின்னு அவங்க வீட்டில் நல்ல சாப்பாடை சமைக்கும் போது எங்கிட்ட மேலே கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொண்டு வந்து கொடுக்கும்போது லிட்டரலா அந்த சாப்பாடை நான் தள்ளி வச்சுட்டு ஏசப்பாட்ட சொல்லியிருக்கிறேன், ஏசப்பா எனக்கு சாப்பாடு வேணாம் ஆண்டவரே, எனக்கு முதல்ல ஆத்துமாக்களை கொடுங்க ஆண்டவரேன்னு நான் ஆண்டுடைய சமூகத்தில் கெஞ்சி இருக்கிறேன். அந்த 3 நாட்களில் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சதுக்கு அப்புறம் என் வாகனத்தை எடுத்துட்டு எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ள போவேன், எங்கேயாவது ஒரு தென்னந்தோப்புக்குள்ள போவேன், ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போய் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜோம் பண்ணி தியானிச்சு அந்த 8 பேருக்கு அவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன். செய்தி ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். உண்மையில சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு நோட்ல ரஃபா எழுதுவேன், அதுக்கப்புறம் இன்னொரு நோட்ல எழுதுவேன், 3வது டைம் கிளியரா எழுதி அப்படியே கொண்டு போய் பிரசங்கம் பண்றதற்காக ஆயத்தமாக்கப்படும். எப்படியோ தேவன் எதை அங்கீகரித்தார்னு தெரியல, அப்படி ஒரு நாள் ஒரு செய்தியை ஆயத்தம் பண்ணி அந்த 8 பேர் ஆராதனை நடத்தும் போது கொடுக்கும் போதுதான் ஒரே ஒரு நபர் புதுசா வந்தாரு. அவரோட ஆண்டவர் பேசிட்டாரு. பேசி முடிச்ச உடனே 25,000 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டாரு. நான் யாருன்னே தெரியாது, இப்பதான் ஆரம்பிச்சிருக்க சர்ச்சு. இல்ல 25,000 ரூபாய் வச்சுக்கோங்க, நீங்க இந்த சர்ச்சு கண்டிப்பா வீட்டில் நடக்கக்கூடாது, இது எங்கேயாவது ஒரு இடத்துல சர்ச்சில் தான் நடக்கணும், நீங்க சர்ச்சு கட்டுங்க அப்படின்னு 25,000 தூக்கி கொடுத்து போயிட்டே இருந்தாரு. அவ்வளோ அப்போ அதான் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சத்திலே நீ உண்மையா இருப்பாயானால் அநேகத்தின் பேரிலே உன்னை நான் எப்படி வைப்பேன்னா அதிகாரியாய் வைப்பேன். ஆனா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, கொஞ்சம்
கொஞ்சம், அந்த கொஞ்சத்தை அற்பமா நினைக்கிறோம், அந்த கொஞ்சத்தை ஒண்ணுல நினைக்கிறோம். நீங்க ஆண்டவர் புருஷர்கள் மட்டும் 5000 பேரு ஆண்டவர் போஷித்தார். வனாந்தரத்துல எல்லாருக்கும் ஆண்டவர் உணவளித்தார். 5 அப்பத்தையும் 2 மீன்றையும் கொடுத்து 5000 பேரை ஆண்டவர் போஷித்தார்னு நம்ம எல்லாருமே வேதத்துல அந்த சப்ஜெக்டை படிச்சிருக்கிறோம். இப்போ அந்த இடத்துல ஆண்டவர் சீடர்களை பார்த்து கேட்கிறாரு, இவங்க எல்லாம் களைச்சு போயிருக்காங்கப்பா, இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா கடையிலையும் போய் சாப்பாடு வாங்கினாலும் 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒருத்த மட்டும் சொல்றான், இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனுடைய கையில 5 அப்பமும் 2 மீனும் இருக்குது. ஆனா அந்த 5 அப்பமும் 2 மீனும் தான் 5000 புருஷர்கள் 12 கூடை நிறைய மிச்சம் எடுக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்குது. இது சின்ன பையன் இந்த 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒருவேளை உதறி தள்ளி இருந்தா அத்தனை பேரு போஷிக்கப்படவே மாட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் ரொம்ப தாழ்மையோட கேட்கிற, ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்புலையும் ரொம்ப கவனமா இருங்க. தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில வாய்ப்புகளை மட்டும் தவற விட்டுறாதீங்க. நீங்க அதற்கு பிறகு ரொம்ப யோசிப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறாங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் விட்டுட்டேன், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டேன். அதான் இன்னைக்கு கூட திருச்சபையில ஒருத்தர் அப்படியே கதறிட்டு இருப்பாரு. என்ன அப்படின்னு கேட்டா, அவர் நல்லா படிச்சவர், அவருக்கு கவர்மெண்ட் ஜாபுக்காக அவர் அப்ளை பண்ணியிருந்தாரு. ஆனா ஒரு 15 நாள் மட்டும் அந்த லீவில் அவங்களுடைய சொந்தக்காரருடைய வீட்டில் அவர் லீவுக்காக போனாரு. போகும்போது கவர்மெண்ட் ஜாபுக்காக அப்ளை பண்ணிட்டு போயிட்டாரு. அவரோடு கூட இருந்த எல்லாருக்குமே லெட்டர் வந்துருச்சு, இவருக்கும் வந்துருச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அலாட் பண்ணிருக்கிறோம், நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கன்னு. எல்லாரும் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் கூட சரி அடுத்ததுல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அந்த சொந்தக்காரங்க வீட்டுல இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டாரு. அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வரவே இல்லைங்க. இன்னைக்கு அப்படியே அங்கலாய்ப்பா சொல்லுவாரு, என் கூட படிச்சவன் எல்லாம் இன்னைக்கு நல்ல போஸ்டிங்ல இருக்கிறான் பாஸ்டர், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறான் பாஸ்டர். ஆனா அன்னைக்கு அந்த ஒரே ஒரு வாய்ப்பை நான் மிஸ் பண்றதுனால இன்னைக்கு என் வாழ்க்கையே தவற விட்டுட்டு இருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இதுக்கு முன்னாடி ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த அநேகம் 1000 வாய்ப்புகளை நீங்க தவற விட்டுருக்கலாம். பாஸ்டர் நானும் அந்த தப்பு தான் பண்ணேன், நான் வாய்ப்புகளை தவற விட்டுட்டேன், நான் கரெக்டா இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நல்லா சரி இதற்கு முன்பாய் நடந்தது போகட்டும், அதை குறிச்சு நினைக்காதீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் யோசேப்பினுடைய தலையின் மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை திரும்ப உங்க தலை மேல வைப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் நம்புறேன், கர்த்தருக்கு சித்தமானால் வெகு சீக்கிரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் தருவாரு, கர்த்தர் ஒரு வாய்ப்புகளை உண்டு பண்ணுவாரு. ஆனா உன்ல மட்டும் நீங்க ரொம்ப கவனமா இருங்க. இனி எனக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகள் நான் ஒன்னையுமே தவற விடவே மாட்டேன் ஆண்டவரேன்னு நீங்க இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுங்க. எல்லாருமே ஒரு பொருத்தனை எடுங்க, ரொம்ப அவசியமான ஒன்று. உங்க பிள்ளைகளுக்கும் தயவு செய்து கற்றுக் கொடுங்க. தம்பி வாய்ப்புகளை மட்டும் தவற விட்டுறாதப்பா. சான்ஸ் எப்பவாவது ஒரு விசைதான் நம்முடைய வாழ்க்கையில அது நம்முடைய கதவை தட்டும். அது ஆண்டவரே கொடுத்துருவாரு, ஆண்டவரே கட்டளையிடுவாரு. அதை தவற விட்டீர்களே ஆனால் திரும்ப நீங்க அதை பெற்றுக்கொள்றது ரொம்ப கடினம். சில வாய்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு விசை மட்டும்தான் வரும், ஒரு விசை மட்டும்தான் வரும். அதுல நீங்க கவனமா இல்லை அப்படின்னா சிலர் வாழ்க்கையே தொலைச்சிருவாங்க. நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஒரு பெரிய பட்டணத்திற்குள்ள கடந்து போகிறார். அங்க ஒரு மார்ஸ் மேடை அப்படின்ற ஒரு பெரிய மேடை இருக்குது. அந்த ஜனங்களை பொறுத்த அளவில் அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் கட்டுக்கதைகளை கேட்கிற ஜனங்கள், அவர்களுக்கு கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். உடனே இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்துட்டே இருக்கிறான், இவங்க அத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லணுமே, என்ன பண்றது, இவங்களை எப்படி ஆண்டவரை பற்றி சொல்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறான். யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த மேடையில் நின்று பேசுற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய அந்த ஸ்டேஜில் பார்க்குறான். ஸ்டேஜில் ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்குது, அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு எழுதியிருக்குது. உடனே இவருடைய பிரசங்கத்து ஹெட்டிங் என்ன வச்சுட்டார் தெரியுமா, அறியப்படாத தேவனுக்குன்னு பிரசங்கத்துக்கு ஒரு ஹெட்டிங்கை ரெடி பண்ணிட்டார். ஒரு ஹெட்டிங்கை ரெடி பண்ணி இப்போ சொல்றாரு, அந்த அறியப்படாத தேவன் யார்,
அந்த அறியப்படாத தேவனை அறிவிக்கிறதற்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி முழு சுவிசேஷத்தையும் அவங்களுக்கு ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். ரொம்ப அழகா சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ அந்த வாய்ப்புகளை அவர் என்ன பண்ணலைன்னா தவறவே விடலை. இன்னும் நீங்கள் சிறைச்சாலையிலே பவுலையும் சீலாவையும் அடைச்சிட்டு இருக்கும்போது அங்க அப்படிதான், அங்க இருக்கிற அந்த வேலைக்காரன் இவங்க கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டதை பார்த்து தன்னை தற்கொலை செய்து செத்து போலான்னு நினைக்கும் போது இல்லப்பா ஒண்ணுமே பண்ணிக்காதப்பா, நாங்க ஓடல, இங்கதான் இருக்கிறோம் அப்படின்னு அங்க அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து தான் கடந்து போனார்கள். ஸோ நம்முடைய வாழ்க்கையில ஒன்று மட்டும், இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே வாய்ப்புகளை கையாண்ட விதம், அவனுடைய வாழ்க்கையில கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனையாய் அவனுக்கு பாதிப்பா வர்றத கூட அவன் என்னதான் எடுத்தான் அப்படின்னா வாய்ப்பா தாங்க எடுத்துட்டு அந்த வாய்ப்புகளை அவன் தவற விடவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க? முதல் விஷயத்துக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே, ஒரு நாளும் நான் எதை தவற விட மாட்டேன்னா, எனக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை ஒரு நாளும் நான் தவற விட மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஏசப்பா சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே ஏற்கனவே நீங்க கொடுத்த ஆயிரக்கணக்கான வாய்ப்புகளை நான் தவறிட்டப்பா. சொல்லுங்க, முழு இருதயத்தோட சொல்லுங்க, அப்பா உண்மைதான்ப்பா, நிறைய தப்பிட்டப்பா. ஆனா இனி என்னுடைய வாழ்க்கையில திரும்ப இன்னொரு டைம் அந்த வாய்ப்பை கொடுங்க, இன்னொரு டைம் அந்த சான்ஸ் எனக்கு கொடுங்க. கேளுங்க ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இன்னொரு வாய்ப்பு எனக்கு கொடுங்க. அந்த வாய்ப்பை நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் திரும்ப மிஸ் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, திரும்ப தவற மாட்டேன் ஆண்டவரே, திரும்ப தவறவே மாட்டேன், திரும்ப தவற மாட்டேன். ஹல்லேலூயா. கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கத்தி கொண்டிருக்கிறார். அப்போ எல்லாரும் அவனை எதிரியா பார்க்கும்போது நான் நம்புறேன் தாவீது மட்டும் அவனை எதா பார்த்தான்னா ஒரு பெரிய வாய்ப்பாய் பார்த்தான். எனக்கு முன்னாடி ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குப்பா, இவனை மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு பெரிய வெற்றியை நான் அடைவேன்னு சொல்லி தன்னுடைய உயிரையே பணைய வச்சு ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உள்ள போனா வேதம் சொல்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் ராஜாவாகவே மாற்றப்பட்டான். ஆமென். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையும் நீங்க வேதத்துல எடுத்து பாருங்க, அத்தனை பேரும் தங்களுடைய வாழ்க்கையில கிடைச்ச வாய்ப்புகளை தவற விடவே இல்லை. அதான் எஸ்தர் ராஜாத்தியாக அரண்மனையில இருக்கும்போது மொர்தெகாய் சொல்லும்போது சொல்றாரு, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். இந்த காலத்திற்காக தான் ஆண்டவர் உன்னை, ஒருவேளை இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைச்சிருக்கலாம், உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யறதுக்கு தான் அப்படின்னு அவருடைய சித்தப்பா அவருக்கு சொல்றாரு. பாருங்களேன், இன்னைக்கு எத்தனை பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்றீங்க, தம்பி வாய்ப்பை தவற விடாதப்பா அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? ஸோ ஆண்டவர் உங்களை மகிமைப்பட வல்லவராக இருக்கிறார். ஒரு சாட்சியை கூட சொல்லிட்டு அடுத்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றதற்கு நான் விரும்புகிறேன். ஒரு விசை நான் என்னுடைய வீட்டில் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது மனசுக்குள்ள பைபிள் காலேஜ் அப்படின்னா ராமநாதபுரத்தில் இருக்கிற பைபிள் காலேஜுக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தான் போகணும்னு ஒரு சின்ன ஒரு உந்துதல் எனக்குள்ள வந்துட்டே இருக்குது. அப்படி உந்துதல் வந்துட்டு இருக்கும்போது நான் அதை தள்ளல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வண்டியை எடுத்து நான் போறேன், அந்த பைபிள் காலேஜுக்கு போறேன். போகும்போது ஒரு வாலிப தம்பி அந்த சர்ச்சுக்கு வெளியே நின்று வாசல்ல நின்று அப்படியே அழுதுட்டே நிக்கிறது மாதிரி. உடனே அவனை பார்த்தா அவர் கொஞ்சம் நேரம் தாண்டி என்கிட்ட சொல்றாரு, நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு, தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னாரு. உடனே ஷாக் ஆயிடுச்சு, ஏன் என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. இல்லை நான் அடிக்கடி இந்த சர்ச்சு வழியா கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் நான் இந்த இடத்துல இந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் போவேன். ஆனா என் வாழ்க்கையில இப்போ ஒரு பெரிய ஃபெயிலியருக்குள்ள நான் வந்துட்டேன், என்னை எல்லாருமே ஏமாத்திட்டாங்க, அதனால நான் சாக போறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இந்த கடவுள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் சுதாகரிச்சிட்டேன். ஆண்டவருடைய கிருபையினால அந்த தம்பியை உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் எல்லாத்தையும் அந்த பேசக்கூடிய ஒரு நல்ல ஃப்ளோவை ஆண்டவர் எனக்கு தந்துட்டே இருந்தாரு. அந்த ஃப்ளோவை அவனிடத்துல பேசி அவனுக்காக ஜெபம் பண்ண உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது. எல்லா விதத்திலும் மாற்றப்பட்டு
அதே திருச்சபையில் அவன் ஞான ஸ்நானம் எடுத்து அதற்கு பிறகு அவனுடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படாத குடும்பம் எல்லா குடும்பத்தையும் ரட்சிப்புகளை நடத்தி இன்றைக்கு ஒரு பாஸ்டருடைய உடன் ஊழியராய் மாற்றப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு உடன் ஊழியரா இருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு கம்பெனியில் அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வேலை பார்த்தாரு. இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. சில வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்கும்போது மனசுக்குள்ள தோணும் போது உடனே நீங்க செஞ்சிடணும். இல்லைன்னா உங்களுடைய மனசு திரும்ப திரும்ப கஷ்டப்படும். அதான் மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரராகிய தேவ மனுஷன் ஒரு நாள் பல ஊழியங்களை செய்து களைத்து போய் வீட்டில் படுத்து கிடக்கும் போது ஆண்டவர் சொன்னாராமா, டேய் பக்கத்து ரூம்ல ஒரு வாலிபன் இருக்காண்டா, அந்த வாலிபனுக்கு ஒரு சுவிசேஷம் மட்டும் அறிவிச்சுட்டு வந்து படுத்துக்கோ அப்படின்னாராம். ஆண்டவரத்தில் சொன்னாராம், ஆண்டவர் ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு நான் போகவே முடியாது, என்னால் முடியல அப்படின்னு படுத்துட்டாராம். திரும்ப ஆண்டவர் சொன்னாராமா, இல்லை இந்த நேரத்தில் தான் அவனுக்கு இந்த மாதிரி சுவிசேஷம் தேவை, நீ போ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் இல்ல ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாராமா. காலையில எந்திரிச்சு சரி எப்படியாவது அந்த பையனுக்கு போய் பார்த்து சுவிசேஷம் சொல்லிடணும்னு சொல்லி கிளம்பும் போது அவருடைய ரூமுக்கு முன்னாடி பெரிய கூட்டம் நின்று இருந்துச்சாமா. என்ன எனக்கு பார்த்தா பக்கத்து ரூம்ல இருக்கிற அந்த பையன் தற்கொலை செய்து மாண்டு போயிட்டான், இறந்து போயிட்டான் அப்படின்ற செய்தி. உடனே அந்த பாடியை கட்டி பிடிச்சி அழுதாராமா, இவன் சாவுக்கு நான் தான் காரணம்னாராமா. நான் தான் காரணம் ஏசப்பா, நான் மட்டும் நேற்றைக்கு நைட்டு இவனை பார்த்து கொஞ்சம் களைப்பு பார்க்காம இவனுக்கு சுவிசேஷம் சொல்லி இருந்தா இன்னைக்கு இவன் செத்திருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டு அதற்கு பிறகு ஒரு தீர்மானம் எடுத்தாராமா. எத்தனை ஊழியம் செஞ்சு களைச்சு போய் வந்தாலும் நைட்டு பர்சனலா ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லாம அவர் படுத்து தூங்குனதே இல்லையாமா. சாகுற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களை பார்த்து கேட்குறேன், பிரதர் சிஸ்டர், நீங்க எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாய்ப்பை தவற விட்டுட்டு வந்து நிற்கிறீங்க? எச்சரிப்பை தவற விட்டுட்டு வந்து நிற்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை எத்தனை பேர் மிஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க? இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க, இல்ல ஆண்டவரே இனி என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட அப்படி நான் தவற விடவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தாங்கப்பா, எனக்கு வாசல்களை ஓபன் பண்ணி தாங்கப்பா. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே கிடைத்த அந்த வாய்ப்புகளை அவன் கையாண்ட இரண்டாவது விதத்தை குறித்து நம்ம வாசிக்க போறோம். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 39ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கலாமா? யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். நன்றாய் கவனிக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்திலே இந்த சம்பவத்தை குறித்து நமக்கு தெரியும். அப்படின்னா இவன் செய்யாத ஒரு குற்றத்திற்காக இவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த சிறைச்சாலையிலே தள்ளப்படுறான், செய்யாத ஒரு தவறுக்காக. இப்போ சிறைச்சாலை அனுபவம் என்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான அனுபவம் தான், ரொம்ப ஈஸியான அனுபவம் இல்லை. சிறைச்சாலையில போட்ட அடுத்த நாளிலேயே அந்த சிறைச்சாலையினுடைய தலைவன், அப்பா நீ பெஸ்டான பையன்ப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. கிட்டத்தட்ட அவனை வாட்ச் பண்ணி அவனை கண்காணிச்சு அவன் நல்லவன் அப்படின்னு கண்டுபிடிச்சதற்கு பிறகுதான் அவனுடைய கையிலே எல்லா பொறுப்பையும் கொடுத்திருப்பானே தவிர இவன் சிறைச்சாலையில போடப்பட்ட அடுத்த நாளே வசனம் சொல்லும் போது நம்ம வாசிக்கும் போது என்னமோ அடுத்த நாளே அவனுடைய கண்களை தயவு கிடைச்சது மாதிரி தெரியும். இல்ல சில வருடங்கள் அதற்கு கேப் இருந்திருக்கலாம். அவனை நோட் பண்ணி தான் அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கிறான். தனக்கு எதிராய் ஒரு சம்பவம் நடக்குது. தான் நினைத்திராத, நான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும்னு நினைக்கல, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ள போகிறான். தனக்கு எதிராய் இருக்கிற ஒரு சூழ்நிலையும் வேதம் சொல்லுகிறது, எதிரான வாய்ப்புகளையும் தனக்கு சாதகமாய் மாற்றிக்கொண்டான். நம்பர் 2, இரண்டாவது, உங்க வாழ்க்கையில நீங்கள் செய்ய வேண்டியது, சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராய் இருக்கும், ஆனா உங்களுக்கு எதிராய் இருக்கிறதுல கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுக்கு சாதகமாய் மாற்றிக்கொள்ள அங்க ஒரு வாய்ப்பை நீங்க உண்டு பண்ணணும்.
உங்களை பார்த்த உடனே பிடிக்காது. உங்களை பார்த்து அந்த விஷயத்தை நீங்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப எதிரா இருக்கும். உடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது ஆண்டவருக்கு சித்தமே இல்லைன்னு நினைச்சிருவாங்க. ஐயோ எல்லாம் எதிரா இருக்குது, எதிரா இருந்தா கண்டிப்பா ஆண்டவர் இதுல இருக்க மாட்டாரு, ஆண்டவருக்கு சித்தம் இல்லாம இருக்கிறதுனாலதான் இந்த மேனேஜர் என்ன திட்டுறாரு, இந்த இந்த அதிகாரிகள் எங்களை திட்டுறாங்க, இப்படி நடக்குது அப்படி நடக்குது. அதனால கண்டிப்பா கர்த்தருக்கு சித்தம் இருந்தா சமாதானமா இருக்கும், கர்த்தருக்கு சித்தமா இருந்தா எல்லாம் ஸ்மூத்தா எல்லாம் போகும். ஆனா எல்லாமே எனக்கு எதிரா இருக்குது, இது கண்டிப்பா ஆண்டவருடைய சித்தம் இல்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்ல இல்ல, சில நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பு எப்படி ஆண்டவர் கட்டளை இடுவார்னா, எதிரிக்குள்ள பிரச்சனைக்கு உள்ளதான் ஆண்டவர் வாய்ப்பை வச்சிருப்பாரு. அதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, எப்பா நீ முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாரத்திற்குள்ளே நீயும் இருக்கிறாய். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. சோ கவனமா கவனிங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்முடைய வாய்ப்புகளை ஏன் தவற விட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறத பார்த்து. இப்ப பாருங்களேன், ஒரு இடத்துல நீங்க வேலைக்கு ஜாயின் பண்றீங்க, அங்க ஒரு மேனேஜர் இருக்கிறாரு. மேனேஜர் போன உடனே பயங்கரமா கத்துறாருன்னு வைங்களேன், ரொம்ப கோவப்படுறாரு உங்க மேல. கோவப்பட்ட உடனே நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் தெரியுமா, ஐயோ இந்த இடம்லாம் நமக்கு செட்டே ஆகாது, இந்த இடம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இடமே இல்லை, இங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் நம்மளை பயங்கரமா கத்துறாங்க, அதனால இந்த இடத்த விட்டு வெளியே போயிருவோம், கர்த்தர் வேற இடத்துல தான் வச்சிருப்பாரு. இல்ல இல்ல, நான் நம்புறேன் அந்த மனுஷனை ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல உருவாக்கி அந்த இடத்துல நிறுத்துறதற்காய் அப்படி கோவப்படுகிற ஒரு மேனேஜர் உங்களை சாந்தமாய் பேசுகிற ஒரு நாள் சீக்கிரம் வரும். நீங்க அந்த எதிராய் வருகிற சூழ்நிலைய சாதகமா எடுத்துக்கணுமே தவிர, ஒரு நாள் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எதிர்த்து நின்றவே கூடாது. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீதனுடைய வாழ்க்கையிலே அவன் கோலியாத்தை ஜெயிக்கிறதற்காக போறேன்னு சொல்லும் போது எல்லாமே அவனுக்கு எதிராக தான் இருக்குது. அவனுடைய சகோதரர்கள் அவனை திட்டுறாங்க. இன்னும் ராஜா சொல்றாரு, என்னப்பா நினைச்சிட்டு இருக்கிற, வேணா நீ அவனோ சிறு வயதிலிருந்து யுத்த வீரன், நீ அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அவ்வளவு சொன்னதற்கு பிறகும் எதிராக இருக்கிற சூழ்நிலையை ஒரு வாய்ப்பாய் பயன்படுத்தி அவன் போறான். பாருங்களேன், கர்த்தர் அவனுக்கு எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம். இன்றைக்கு சூழ்நிலை உனக்கு எதிராக இருக்கலாம், ஆனா அந்த எதிரான சூழ்நிலையை ஆண்டவர் ஒரு வாய்ப்பை வச்சிருப்பாரு. அந்த குழப்பமான சூழ்நிலையில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வச்சிருப்பாரு. உங்களை சுற்றி நெருக்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவர், அதான் பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார், தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு, தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல. அப்படின்னா ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கும் போது அந்த சூழ்நிலைக்குள்ள ஒரு வழியை கர்த்தர் வைக்காம அனுமதிக்கவே மாட்டார். எக்ஸிட் என்கிற ஒண்ணு இல்லாம வே அப்படின்ற ஒண்ணு இல்லை. ஆண்டவர் உங்களை ஒரு சூழ்நிலைக்குள்ள அனுப்பும் போது வெளியே வருகிற பாதையை கண்டிப்பா வச்சிருப்பார். பாஸ்டர், நான் குரோட்ஸ் கணக்குல கடன் பாஸ்டர், என்னுடைய திராணிக்கு மிஞ்சி கடன், நான் சாகிற வரைக்கும் உழைச்சா கூட என் கடனை கட்ட முடியாது. ஆனா நான் நம்புறேன், இல்ல இல்ல, கண்டிப்பா ஆண்டவர் ஒரு வழியை வைக்காம அந்த சோதனை உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்காது. சோ எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க, எதிராய் நடக்கிற சூழ்நிலையிலையும் அதுல ஒரு வாய்ப்பை நான் உண்டு பண்ணி அதை எனக்கு சாதகமாய் நான் மாற்றுவேன். எதிரான வாய்ப்பையும் எனக்கு சாதகமாய் மாற்றுவேன். ஒரு விசை இந்த சாட்சியை நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் நான், ஆனால் புதிதாய் கேட்கிறவர்களுக்காக நான் சொல்றேன். அதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் 2வது திருச்சபை நடத்திட்டு இருந்த இடத்துல ஒரு மனுஷன் பயங்கரமான ஒரு எதிராளியா இருந்தாரு. எப்ப பார்த்தாலும் அந்த சர்ச்சில் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாரு. நம்ம சர்ச்சை ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 50 பேர் 100 பேர் ஃபோன் பண்ணிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவ்வளோதான், ஆரம்பித்த 10 நிமிஷத்தில் 10 போலீஸ் வந்து சர்ச்சுக்கு முன்னாடி நின்றுருப்பாங்க. என்ன ஒரே சவுண்டுன்னு பிரச்சனை வருது, சவுண்டெல்லாம் கம்மி பண்ணுங்க, இல்லைன்னா ஆராதனை நிப்பாட்டுங்க அப்படின்னு வந்து நிற்பாங்க. அந்த மனுஷன் பயங்கர பிரச்சனைக்குரியவராய் மாறினார். எப்போ பார்த்தாலும் என்னை முறைச்சி பார்த்துட்டே இருப்பார். அந்த ஓனர் இடத்துல போய் மிரட்டி, இந்த சர்ச்சை இந்த இடத்துல இருந்து காலி பண்ணுங்க, இல்லைன்னா உங்களை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கர பிரச்சனை பண்ணிட்டாரு. இப்படி நாட்கள் தாண்டினது. அப்போ ஒரு நாள் காலையில் நான் அதிகாலை ஜெபத்தை முடிச்சுட்டு சர்ச்சில் இருந்து ஒரு ரயில்வே ரோடு கிராஸ் பண்ணும்போது ஆப்போசிட்ல அந்த மனுஷன் நின்றுட்டு இருந்தார். அவருடைய கையில் எப்பவும் ஒரு பெரிய பைக், புல்லட் பைக் தான் அவர் கையில் இருக்கும். ஆனால் அன்னைக்கு ஒரு TVS 50ல நின்றுட்டு இருந்தார். அப்போ நான் பார்த்தேன், என்னை பார்த்த உடனே ஒரு முறைச்சிட்டு அப்படியே கீழே குமிச்சிட்டாரு.
நான் நேராக அவருடைய பக்கத்தில் போனேன். என்னை கஷ்டப்படுத்தினவர், எங்க சச்சா அந்த இடத்துல இருந்து துரத்துறதற்கு காரணமானவர், ஒரே பொறாமையா பெரிய எரிச்சலா பார்க்கிறவர், நான் பைக்கில் போகும்போது அவருடைய வண்டியை கொண்டு மோதுறதுக்கு வந்தவர், அவர் ஒருத்தரை வந்து மர்டரே பண்ணியிருக்கிறார், அந்த மாதிரி ஒரு கொலையாளி அவர். அப்போ அவருடைய பக்கத்தில் போய் அவர் டிவிஎஸ் வீட்டில் கையை எப்படி வச்சிருக்காரு, அவருடைய கை மேலே என் கையை வச்சு அவரிடத்துல சொன்னேன், சார் உங்களுக்கு புல்லட் தான் சார் ரொம்ப கெத்தாக இருக்குது, டிவிஎஸ் 50 உங்களுக்கு நல்லாவே இல்லை சார் அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்சுட்டாரு பாருங்களேன். அவ்வளோதான். அன்னைக்கு என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனவர். அதற்கு பிறகு ஒரு அரிசி கடை ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அரிசி கடை ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் ரோட்டில் பைக்கில் போயிட்டு இருக்கேன், அங்கேருந்து கூப்பிட்றாரு, ஃபாதர் நில்லுங்க ஃபாதர், அரிசி கடை ஆரம்பிச்சிருக்கேன் ஃபாதர், சர்ச்சில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா என்கிட்ட வாங்க சார் ஃபாதர், உங்களுக்கு ரொம்ப குறைவாக நான் அரிசி கொடுக்குறேன் ஃபாதர், கண்டிப்பாக வாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கு நன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், சில சூழ்நிலை எதிரான வாய்ப்பையும் நமக்கு சாதகமா மாற்றி தரும். இதில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மிக அதிகமான கவனம் தேவை. நீங்கள் யாக்கோபை குறித்து வேதத்துல சொல்லுது, யாக்கோபனுடைய மாமனார் வந்து அவனுக்கு கிடைச்ச நேர்த்தியான வாய்ப்பு அல்ல, அவனுக்கு கிடைச்ச எதிரான வாய்ப்பு. அங்க எதிரான வாய்ப்பு நடக்குது. அதான் சொல்றேன், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர், இரவுல களவா போனதை நான் உனக்கு கொடுத்தேன்யா, மிருகங்கள் பட்சத்தெல்லாம் நான் கொடுத்தேன், வெயில்ல பனியில கிடந்தையா. இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களும் வேதம் சொல்லுது, மாமனாருடைய வீட்டில் போகும்போது வெறுங்கையா போனவன் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோட திரும்பி வரான். அதான் நம்ம கூட பாட, உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்பாடல்ல, உந்தையை என்னை வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் 2 பரிவாரங்கள். நம்ம பாடும்போது பல பரிவாரங்கள். அப்போ எதிராய் வந்த வாய்ப்பை கூட தனக்கு சாதகமாய் மாற்றின. சோ நம்பர் 1, முதலாவது இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை அவன் எப்படி கையாண்டான்னா, கொடுத்த வாய்ப்பை எதையுமே அவன் மிஸ் பண்ணல. நம்பர் 2, இரண்டாவது எதிராய் வந்த வாய்ப்பையும் தனக்கு சாதகமாய் மாற்றிக்கொண்டான். நம்பர் 3, மூன்றாவது இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 40ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நம்ம வாசிக்கலாமா? 40ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 6வது வசனம், காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டிலே தன்னோடே காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்றைக்கு துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான். அவ்வளோ கவனிங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இவன் வந்து சிறைச்சாலையில இருக்கிறான். இவன் சிறைச்சாலையிலே இருக்கும்போது இப்ப 2 பேர், அந்த சிறைச்சாலையிலே இருக்கிற கைதிகள் 2 பேரு கலக்கமா இருக்காங்க. ஏன் கலக்கமா இருக்காங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போய் கேட்கிறான், எப்பா நீங்க 2 பேரும் இவ்வளவு கலக்கமா இருக்கிறீங்களே, உங்க முகம் நல்லா இல்லையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறான். உடனே அவங்க 2 பேரும் சொல்றாங்க, நாங்க 2 பேரும் ஒரு சொப்பனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. கவனிங்கள், ஏற்கனவே இந்த யோசேப்பு இந்த சிறைச்சாலை வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவன் பார்த்த சொப்பனம் தான் காரணம். உண்மைதானே? அவர்கள் அவனுடைய சொப்பனத்தின் நிமித்தமாத்தான் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். இப்போ இவங்க 2 பேரும் கைதிங்க, இவங்க 2 பேரும் தப்பு பண்ணினார்கள் என்று கைதிகளாக போடப்பட்டிருக்கிறாங்க. நமக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு வரம் இருக்குன்னு வைங்களேன். நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இவனுக்கெல்லாம் போய் நமக்கு இந்த அர்த்தத்தை சொல்லி என்னத்தை கண்டோம், இவங்களுக்கெல்லாம் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை நமக்கு. என்ன இவங்க தூக்கி நமக்கு மெடலா கொடுக்க போறாங்க, இல்லைன்னா இவங்க நமக்கு என்ன வந்து ஆசீர்வாதமா கொடுக்க போறாங்க. நம்ம கண்டிப்பா நம்ம நிறைய பேர் அந்த சொப்பனத்திற்கு விளக்கம் தெரிஞ்சா கூட சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில கிடைக்கிற அந்த சாதாரணமான வாய்ப்பை கூட அவன் என்ன செய்யலைன்னா தட்டி போடவே இல்லை. இந்த யோசேப்பின் இடத்துல நான் கண்டுகொண்ட 3வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை அவன் ஒரு காலத்திலும் தட்டி போடவே இல்லை.
பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது கூட நாளைக்கு சொல்றேன், விளக்கத்தை நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி தட்டி போடல. இங்கே இந்த 2 கைதிகளுடைய வாழ்க்கையில கூட சொப்பனா அவங்க சொல்லும் போது நாளைக்கு சொல்றப்பா அப்படின்னு தட்டி போடவே இல்லை. ஆனா இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற நம்ம நிறைய பேரு நமக்கு கிடைக்கிற நிறைய வாய்ப்பை நம்ம என்ன பண்ணுவோம்னா தட்டி போட்டுட்டே இருப்போம். வேண்டாம். நிறைய பேர் தாழ்வு மனப்பான்மையில, அதான் எனக்கு தகுதியே இல்லை, அந்த காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அங்க பிரசங்கம் பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அங்க வேலை செய்யறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, எனக்கு படிப்பு இல்லை. அந்த வாய்ப்பை நிறைய பேரு, அதை நமக்கு தாழ்மை தேவை, தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை. தாழ்வு மனப்பான்மையில நிறைய பேர் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த ஆயிரக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய அவங்க நிறைய பேர் தட்டி போட்டிருக்காங்க. மோசையை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த விரக்தினால அவனுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கிறார். எப்பா, நீ ஏற்கனவே 40 வருஷம் இங்க இருந்துச்சப்பா, 40 வருஷம் பாடு மேல பாடு பண்ண வச்சேன், நான் உன்னை உருவாக்கிட்டேன். இப்பொழுது என்னுடைய ஜனங்களுடைய கூக்குரலை கேட்ட நீதான் அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கணும், வா அப்படின்னு கூப்பிடும் போது அந்த விரக்தியினுடைய உச்சகட்டத்தில் இவன் சொல்றான், என்னால இனி வர முடியாது, நீங்க வேற யாரையாவது அனுப்புங்க. இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க இருக்கலாம். பாஸ்டர், என் வாழ்க்கையில இப்ப ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறாரு, ஆனா நான் ரொம்ப வெறுக்கிறேன் பாஸ்டர், இத்தனை நாள் சும்மா இருந்துட்டேன், எனக்கு விரக்தி ஆயிடுச்சு, நான் இனி என்ன போய் பண்ண போறேன், நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன், நான் வேலை செஞ்சு சம்பாரிச்சு என்ன பண்ண போறேன், நான் நல்ல பேர் எடுத்து என்ன பண்ண போறேன், நான் இந்த இடத்துல உயர்ந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு யாராவது ஒருவர் இந்த ஜபத்துல இருக்கிறவர்கள் நினைப்பீர்களே, ஆனால் ரொம்ப கவனமா இருங்க. உங்க வாழ்க்கையில வருகிற வாய்ப்புகளை மட்டும் தயவு செய்து விரக்தியினாலேயோ இல்ல அப்படின்னா தாழ்வு மனப்பான்மையிலையோ ஒரு நாளும் தள்ளி போட்டுறாதீங்க. அதுக்காக அந்த வாய்ப்புகளுக்காக அலைங்கன்னு நான் சொல்லல, அது ரொம்ப மிஸ்டேக், அது ரொம்ப தப்பு. சிலர் பாத்தீங்கன்னா வாய்ப்புகளுக்காக அலைஞ்சிட்டே இருப்பாங்க, இல்ல அது ரொம்ப தப்பு. அதான் உதாரணத்துக்கு சொல்றேன், மேடைகளுக்காக, மைக்குக்காக, புகழ்ச்சிக்காக இப்படி நிறைய பேர் அலைஞ்சிடவே கூடாது. அது ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். கண்டிப்பா ஆண்டவர் தருவாரு, நீங்க அலைய வேண்டாம். ஆனா ஒண்ணு, உங்களுடைய வாழ்க்கையில வருகிற வாய்ப்புகளை நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா தட்டி போட்டுறாதீங்க. தயவு செய்து தட்டி போட்டுறாதீங்க. ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். 3 ஆண்டுகளாக ஒரு கணவன் மனைவி இருவரும் பிரிந்தே இருக்கிறார்கள். அப்ப அந்த பிரச்சனை எங்கிடத்துல வருகிறது. உடனே 2 பேரையும் கூப்பிட்டு தனியாக நான் பேசின உடனே 2 பேருடைய இருதயமும் சரியானது மாதிரி இருந்துச்சு. அப்ப அந்த பிரதர் தான் அவங்கள ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு அனுப்பியிருக்க. சரி, நீ இப்படி இருந்தா உங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துருன்னு சொன்ன உடனே அவங்க அம்மா வீட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் நீங்க செஞ்சது ரொம்ப தப்பு பிரதர், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லிட்டாரு, சரி பாஸ்டர் நான் மாறிக்கிறேன், நான் தப்பு தான் பண்ணிட்டேன், என் மனைவிட்ட நான் வேணா சாரி கேட்கிறேன், சரி நம்ம ஒன்னா வாழ்றதுக்கு நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களையும் கூப்பிட்டு நான் சொன்னேன், சிஸ்டர் இந்த மாதிரி பிரதர்கிட்ட நான் பேசினோன்னா அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு, உங்கள்கிட்ட சாரி கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு, நீங்க வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆமா அவர் பாட்டுக்கு சொல்லுவாரு, 3 வருஷம் அமைதியா இருந்தாரு, ஒரு வார்த்தை கூட போன் பண்ணல, இப்ப கேக்குறாரா நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க இறுக்கமா இருந்துட்டாங்க. அப்ப திரும்ப நான் சொல்றேன், சிஸ்டர் நான் பேசிட்டேன், அவர் இப்ப இறங்கி வர்றாரு, அன்னைக்கு தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்றாரு, சரி நம்ம ஒரு மிஸ் மன்னிப்பு கொடுத்து இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி சரி நீங்க ஒன்னா வாழுங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்க அப்பாட்ட கேட்கணும் அப்படின்னாங்க. உங்க வாழ்க்கை ஒன்னாகிறதுக்கு உங்க அப்பாட்ட கேட்க வேண்டியது இல்லையே அப்படின்னு. இல்ல நான் அப்பாட்ட கேட்காம எதுவும் டிசைட் பண்ண முடியாது, எங்க அப்பா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு, சரி கேளுங்க அப்படின்னு. அவங்க அப்பா ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, இல்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் இப்ப பார்க்க வேணாம் அப்படின்னு. கடைசியில நீங்க அவங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா திரும்பவும் ஒரு 3 வருஷம் அவங்களுக்குள்ள கேப் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு இவர்கள் ரொம்ப ஒடுக்கப்பட்டு தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டில் தன்னுடைய சகோதரனுக்கு திருமணம் பண்ணி அவங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே இவங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பமாகி சண்டையாகி அந்த வீட்டில இருந்து இப்போ கிளம்பணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அப்பா வீட்டில இருந்து. ஆனா இவங்களுடைய கணவனார்
திரும்ப வந்து அவங்கள ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அவர் இல்லை. அவர் ரொம்ப பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாரு, ரொம்ப பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாரு. அவங்க வாழ்க்கையே உடைஞ்சு போயிருச்சு. இப்போ ஒரு குழந்தைய வச்சுட்டு தனியா இருக்காங்க. அப்போ இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் ஒப்புரவாகிறதற்கு, சில நேரங்களில் வாழ்றதற்கு, சில நேரங்களில் உயர்றதற்கு ஆண்டவர் சில வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுப்பாரு நமக்கு. ஆனா நீங்க தயவு செய்து தட்டி போட்டுறாதீங்க. ஒப்புரவாகிறதற்கு சில வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்கும்போது உடனே ஒப்புரவாயிருங்க. மன்னிப்பு கேட்கறதற்கு சில வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்கும்போது தயவு செய்து உடனே மன்னிப்பு கேட்டுருங்க. ஆனா அந்த வாய்ப்புகள் திரும்ப உங்களுக்கு வராமல் போய் நீங்கள் தட்டி போட்டு வராமல் போனதே ஆனால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன செய்வீர்கள்? ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் ஆராதனையில செய்தி கொடுக்கிறேன். செய்தி கொடுத்துட்டு இருக்கும் போது மன்னிப்பை குறித்து பேசினேன். இந்த மன்னிப்பை தாமதம் பண்ணாதீங்கன்னு பேசினேன். ஆராதனையில செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது சகோதரிகள் பக்கத்துல ஒரு அம்மா வந்து சத்தம் போட்டு ஓன்னு அழுகுறாங்க. செய்தி நேரத்துல இவங்க இப்படி அழுறாங்களே அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அவர்களை சந்திச்சு பேசினேன். என்னன்னு கேட்டேன். இல்ல சின்ன வயசுலயே எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை விட்டுட்டு போயிட்டு இன்னொரு திருமணம் பண்ணிட்டாரு. நானும் எங்க சகோதரனும் வந்து 2 பேரும் ஹாஸ்டல்லே வளர்ந்தோம். நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நாங்களே வளர்ந்துட்டோம். ஆனா எங்க அப்பா ரொம்ப பெரிய கோடீஸ்வரரா இருக்கிறாரு. எங்க அப்பான்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால எங்க அப்பா மேல ஒரு பெரிய கசப்பு இருந்துச்சு. எங்க அப்பா என்கிட்ட பேசுறதுக்கு எத்தனையோ முயற்சி எடுத்தார், நான் எதுக்குமே வாய்ப்பு கொடுக்கல. லாஸ்டா கடைசியா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவருடைய வீட்டுல இருந்து ஒருத்தரை அனுப்பி விட்டுட்டு இந்த மாதிரி கடைசியா ஒரு டைம் என் பொண்ணை வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து போகவே இல்லை. நான் வந்து மனசுல ஆண்டவர் பேசினதுக்கு அப்புறம் என்னால் போக முடியல, நான் இறுக்கமா இருந்துட்டேன். திடீர்னு முந்தின நாளைக்கு அவர் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போன செய்தியை கேட்ட உடனே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட நேரடியாவே பேசினாரு. எப்பா, நீ மன்னிக்கிறதுக்கு தாமதம் பண்ணிட்ட, இனி உனக்கு மன்னிப்பு கேட்க முடியாமலே போயிருச்சு. சில காரியத்தை தள்ளி போட்டுறாத, மன்னிப்பு கேட்க முடியாமலே போயிரும் இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு. நான் இனி நினைச்சா கூட எங்க அப்பாட்ட சாரி கேட்க முடியாது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க. சில காரியங்களை நீங்கள் தட்டி போடுவீர்களே, ஆனால் திரும்ப அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமலே போயிடும் ஆண்டவருடைய பிள்ளைகளே. அதனால ரொம்ப கவனமா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பை தயவு செய்து, வாலிப தம்பி தங்கச்சி இந்த செய்தியை கேட்பீர்களே ஆனால் உங்களை மிக அன்போடு கேட்கிறேன். மகன், உனக்கு கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பை ஏதோ ஒரு காரணம் காட்டி, ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ இல்லைன்னா உன்னுடைய ஜாலி என்ஜாய்மெண்ட் ஏதோ ஒன்ன காரணம் காட்டி அந்த வாய்ப்புகளை தள்ளி போடுவாய். ஆனால் நஷ்டம் வேற யாருக்கும் கிடையாதப்பா, உனக்கு தாப்பா நஷ்டம். சில வாய்ப்புகள், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வாழ்க்கையில ஒரே ஒரு டைம் மட்டும்தான் வரும். சில வாய்ப்புகள் ஒன் டைம் தான் வரும். அந்த ஒன் டைம், அந்த ஒரே டைம் பயன்படுத்தி கொள்ளாத ஒரு நபர் திரும்ப வாழ்க்கையில திரும்ப அந்த வாய்ப்பை பார்க்கவே முடியாது. இன்னொருத்தரை நீங்க சுட்டி காமிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. சோ இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த 12வது ஆசீர்வாதம், அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஆண்டவர் தந்தார். சோ அந்த வாய்ப்புகளை அவன் எப்படி கையாண்டான் அப்படின்னா, நம்பர் 1, முதலாவது கொடுத்த வாய்ப்பு எதையுமே அவன் இழக்கல. நம்பர் 2, அவனுக்கு எதிரான வாய்ப்பை சாதகமாய் மாற்றினான். நம்பர் 3, தன்னுடைய ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வாய்ப்புகளை அவன் தட்டி போடவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க ஆண்டவரிடத்துல? இன்னொரு வாய்ப்பு இருக்காய், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஆண்டவரிடத்துல கேளுங்க. நீங்க என்ன மறுபடியும் கட்டுவீங்கப்பா, நீங்க என்ன மறுபடியும் தூக்கி எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. திரும்பவும் அதான் யோசேப்பு சொல்றான் இல்ல, திரும்பவும் அவர் உன்னை உன் நிலையிலே நிறுத்துவார். அப்பா, மறுபடியும் என் பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கப்பா. நீங்க கொடுத்த வாய்ப்பை நான் தவற விட்டு கடன் வாங்கி இன்னைக்கு கஷ்டப்படுற ஆண்டவரே, நான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்தீங்க, ஆனா நான் அதுல இருந்து வெளியே வராம இன்னைக்கு சிக்கி தவிக்கிறேன்ப்பா. ஆனா மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா நான் அதுல இருந்து வெற்றி அடைவேன்னு சொல்றவங்க அப்படியே தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு உங்களுடைய கைகளை எல்லாம் வானத்துக்கு நேராய் உயர்த்தி, முடியாதவர்கள் எழும்பி நின்று கொண்டு
ஒரு ஜெப நிலையோட ஆண்டவரிடத்துல கேளுங்க. யோசேப்பினுடைய தலையின் மேல இருக்கிற ஆசீர்வாதம் என் தலை மேல வரட்டும். ஹல்லேலூயா. ஆயிரக்கணக்கான வாய்ப்புகளை ஆண்டவர் இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு ஏற்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஆயிரக்கணக்கான வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி தரட்டும். கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் என் தலை மேல, என் பிள்ளையினுடைய தலை மேல நடக்கணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்னொரு விசை. நன்றி ஆண்டவரே, நன்றி. திரும்பி நான் வர்றேன் ஆண்டவரே, திரும்பி நான் வர்றேன் ஆண்டவரே. ஒரு சான்ஸ் திரும்ப கொடுங்கப்பா, ஒரு சான்ஸ் திரும்ப கொடுங்கப்பா, எனக்கு ஒரு சான்ஸ் திரும்ப கொடுங்கப்பா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே மீண்டும் எனக்கு வாசல்கள் திறக்கப்படுவதாக, மீண்டும் வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஓ திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உம் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், உம் இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும். உம் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், உம் இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும். திரும்பி வருகிறே மானம், திரும்பி வருகிறே. சொல்லுவோம், திரும்பி வருகிறே, திரும்பி வருகிறே. அப்பனே திரும்பி வருகிறே. மீண்டும் பாவியா, மீண்டும் பாவியா, உம் சமூகத்தில் வந்துழே. மீண்டும் சிலுவையில் உம்மை அறைந்திட்ட பாவினா. கைகளை மேல உயர்த்தி திரும்பி வருகிறேன். அப்பா, பரிசுத்தமாய் வாழ்றதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுங்க. உமக்கு ஊழியம் செய்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுங்க ராஜா. அப்பா, திரும்பவும் ஒரு வாய்ப்பு வரட்டும் ஆண்டவரே, திரும்பவும் ஒரு வாய்ப்பு வரட்டும் ஆண்டவரே, திரும்பவும் ஒரு வாய்ப்பை தாரும் ஆண்டவரே. சொல்லுவோம், வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், இதயத்தில் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும். வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும். திரும்பி வருகிறேன். ஓ திரும்ப திரும்ப ஒரு 10 நிமிஷம் கையை உயர்த்தி அந்த வார்த்தையை சொல்லும் போதே நான் நம்புகிறேன், வாய்ப்புகளை தருகிற தெய்வம், மீண்டும் அலங்கரிக்கிற தெய்வம், சிம்சோனுக்கு திரும்பவும் வாய்ப்பை கொடுத்த கர்த்தர் உங்களுக்கும் அந்த வாய்ப்பை தரட்டும். திரும்பி வருகிறே ஐயா. அப்பா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. யோசேப்பினுடைய தலை மேல ஆண்டவர் வச்ச ஆசீர்வாதம் எல்லாமே ரொம்ப வித்தியாசமான ஆசீர்வாதம். நீங்க எத்தனை பேர் இந்த ஆங்கிள் நீங்க தியானிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு.
நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிக பெரிய ஆசீர்வாதம் இன்னொரு வாய்ப்பு ஆண்டவர் நமக்கு தர்றதா. ஒரே ஒரு டைம் அதான் சிம்சோன் கேட்கிற ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த வாய்ப்பு எல்லாத்தையும் நான் தவறிட்டேன், என் வாய்ப்பு எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா ப்ளீஸ் லார்ட், நீ ஒரே ஒரு டைம் ஒரு வாய்ப்பை கொடுங்கப்பா, ஒரு டைம் கொடுங்கப்பா. ஆண்டவர் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டா, இதுவரைக்கும் கொடுக்க முடியாத எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் சேர்த்து கொடுக்கிற மாதிரி பெரிய வாய்ப்பே ஆண்டவர் கையில கொடுத்தாரு. அதனால இன்றைக்கு 10 மணிக்கு நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர், அதுல பாஸ்டர்மா நடத்துவாங்க. அதுல ஃபுல்லா ஜெபத்துல இருக்க முடிஞ்சவங்க நீங்க ஜெபத்துல இருங்க. அப்படியே இன்னைக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய இருதயம் உங்களுடைய கைகளும் ஆண்டவருக்கு நேரா எதை சொல்லட்டும்னா, ஆண்டவரே மறுபடியும் சிம்சோனை தூக்கி எடுத்த தெய்வம் என்ன தூக்கி எடுக்க மாட்டீங்களா? ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா, ஒரு வாய்ப்பை மீண்டும் கொடுங்கப்பா. இனி நான் கடன் வாங்க மாட்டேன்ப்பா, ஒரு வாய்ப்பை திரும்ப கொடுங்க. நான் எப்படியாவது உழைச்சி சம்பாதிச்சுறேன், ஒரு வாய்ப்பை திரும்ப கொடுங்க. பரிசுத்தமா வாழ்றேன், ஒரு வாய்ப்பை திரும்ப கொடுங்க. நான் ஊழியம் செய்யறேன், ஒரு வாய்ப்பை திரும்ப எனக்கு ஏற்படுங்க. ஒரு பெரிய வாய்ப்பை கேளுங்க, ஆண்டவர் ஏற்படுத்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கைகளை மேல உயர்த்தி, உன் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், உம் இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும், உம் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும், திரும்பி வருகிறேன், மனம் திரும்பி வருகிறேன். ஹல்லேலூயா, திரும்பி வருகிறேன், மனம் திரும்பி வருகிறேன். அப்பா, இந்த 12வது நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் கூட இந்த ஆராதனையில கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்துங்க ராஜா. லட்சங்களுக்கு கோடிகளுக்கு அவங்கள நம்புங்க ஆண்டவர். யாரெல்லாம் இந்த செய்தி இந்த வார்த்தை எனக்கு தான் என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யறதற்கு வாருமாண்டவரே, வாருமாண்டவரே, அற்புதம் செய்யுங்கப்பா. எங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை நாங்க தவற விட்டது உண்மைதான், ஆனா எங்க வாழ்க்கையில இன்னொரு வாய்ப்பை நீங்க பெருசா கொடுங்க ராஜா. இந்த 21 நாள் முடியும் போது அத்தனை பேரும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளணும்ப்பா. ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே. இந்த ஜபத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் சாட்சி சொல்லணும். அவருடைய ஜப குறிப்புகள் ஒவ்வொன்றும் சாட்சியின் குறிப்புகளாய் மாறுவதாக ராஜா. இனி இருக்கிற நாட்களில் எந்த தடையுமே இல்லாம உங்களை ஆராதிக்கிறதுக்கு பலப்படுத்து. ஜனங்களுக்கு பேசுறதுக்கு தொண்டையில பலத்தை தாங்க. எனக்காக ஜெபிக்கிறேன், இந்த ஊழியத்தை தாங்குகிற, இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிற எத்தனையோ மக்கள் இருக்காங்களே அப்பா, அவங்க எல்லாருக்கும் கர்த்தர் நிறைவான ஒரு பலனை தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்க தாங்க தாங்கப்பா, தாங்க, நிறைவான பலனை தாங்கப்பா. உங்க மகிமை தாங்கி நடத்தட்டும். உங்க பிரசன்னத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுக்க எங்களுக்கு ஆசீர்வாதமா அமையட்டும். நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான நாளாய் அமையட்டும்.
திருமண நாள், பிறந்த நாளை காண்கிறவர்களை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். த்ரோட்டுக்காக ஜெபிச்சுக்குங்க. தொடர்ந்து இந்த ஜெபத்தை நடத்துறதுக்கு ஆண்டவர் பலன் தருவார். God bless. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.